ஹாய் மக்களே, உங்கள் நண்பி பிரியா. தனுஷின் வாழ்க்கை வரலாறு நமக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பாடம். உங்களை அவமானப்படுத்துபவர்களின் வாயை உங்கள் உழைப்பால் மட்டுமே அடைக்க முடியும். அவர் ஒரு சாதாரண இளைஞராக தொடங்கி இன்று உலகமே வியக்கும் உலகளாவிய நட்சத்திரமாக உயர்ந்த கதை. சோர்ந்து போயிருக்கும் எவருக்கும் ஒரு சிறந்த உத்வேகம். தனுஷின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 4 பாடங்கள். அவமானங்களை ஆயுதமாக மாற்றுங்கள். தனுஷ் சினிமாக்குள் நுழைந்தபோது அவரது தோற்றம் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. இவர் ஒரு கதாநாயகனா என்று பலர் உருவக்கேலி செய்தனர். படப்பிடிப்பு தளங்களில் இருந்து அவர் அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட நாட்களும் உண்டு. தனுஷ் விமர்சனங்களை கண்டு ஓடவில்லை. தன் பலவீனமாக சொல்லப்பட்ட விஷயங்களை தன் அசாத்திய நடிப்பின் மூலம் பலமாக மாற்றி காட்டினார். உலகம் உங்களை கேலி செய்யும் போது உங்கள் பதில் திறமையாக இருக்க வேண்டும். வாய்ப்புக்காக காத்திருக்காமல் உங்களை செதுக்கு. அவருக்கு ஆரம்பத்தில் நடிக்க தெரியாது என்று விமர்சனங்கள் வந்தன. ஆனால் அவர் ஒவ்வொரு படத்திலும் தன்னை தானே செதுக்கிக் கொண்டார். காதல் கொண்டேன், புதுப்பேட்டை போன்ற படங்களில் சைக்கோ மற்றும் கேங்ஸ்டர் கதாபாத்திரங்களில் நடித்த அதே தனுஷ் யாரடி நீ மோகினி படத்தில் ஒரு நடுத்தர வர்க்கத்து அப்பாவியாகவும் நடித்து அசத்தினார். உங்களுக்கு ஒரு விஷயம் வரவில்லை என்றால் அதோடு நிறுத்திக் கொள்ளாதீங்கள். தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். எல்லைகளை உடைத்தெறியுங்கள். ஒரு தமிழ் நடிகராக தொடங்கிய தனுஷ் கோலிவுட்டுடன் தன் எல்லையை சுருக்கிக் கொள்ளவில்லை. பாலிவுட்டுடன் அமிதாப் பச்சனுடன் நடித்தார். ஹாலிவுட்டுடன் அவெஞ்சர்ஸ் பட இயக்குனரை தி கிரே மேன் படத்தில் உலக தரம் வாய்ந்த நடிகர்களுடன் சண்டையிட்டார். என்னால் இவ்வளவுதான் முடியும் என்று உங்களுக்குள் நீங்களே வேலி போட்டு கொள்ளாதீர்கள். பன்முக திறமையை வளர்த்திக் கொள்ளுங்கள். நடிப்பு மட்டுமே தன் உலகம் என்று அவர் முடங்கவில்லை. ஒரு பாடகராக உலகை கொலவெறி பாடலால் திரும்பி பார்க்க வைத்தார். ஒரு சிறந்த இயக்குனராக, பாடலாசிரியராக, தயாரிப்பாளராக என திரையுலகில் அத்தனை துறைகளிலும் தன் முத்திரையை பதித்தார். ஒரே ஒரு திறமையோடு நின்றுவிடாதீர்கள். புதிய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருங்கள். நீங்கள் எவ்வளவு அதிகமாக கற்றுக்கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக உங்கள் மதிப்பு உயரும். நமக்கு வர கஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் ஒரு எரிபொருளாக மாற்றி நம்ம இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும். விமர்சனங்களை உங்கள் ரசிகர்களாக மாற்றுங்கள். ஆரம்பத்தில் தனுஷை விமர்சித்த பல சினிமா விமர்சனங்களும் பத்திரிகையாளர்களும் இன்று அவரது நடிப்பு திறமையை பாராட்டி எழுதுகிறார்கள். அவர் யாரிடமும் சண்டையிடவில்லை. தன் உழைப்பால் அவர்களின் எண்ணத்தை மாற்றினார். உங்களை வெறுப்பவர்களுடன் வாதாடி நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்கள் வெற்றியை பார்த்து அவர்களே உங்கள் பாராட்ட தொடங்கும் அளவுக்கு உங்கள் வெற்றி இருக்கட்டும். நமக்குன்னு ஒரு நாள் வரும். அதுவரைக்கும் அமைதியா நம்ம வேலையை மட்டும் கவனமா இருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை 100% நேர்மையுடனும் அர்ப்பணிப்போடவும் செய்யுங்க. உங்கள் உழைப்பு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். டேக் கேர்.